ஆல்பா சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி போர்டிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் டெம்ப்ரவரி டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். டெம்ப்ரவரின்றதை விட டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானர் வந்து இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இதில் மெயினாக பார்த்தோம்னா பிடிபிஆர்டி தான். அதில் வந்து லாஸ்ட் ஒரு மதிப்பெண் 2 மதிப்பெண்ணில் மிஸ் பண்ணவங்க தான் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அதாவது மறுபடியும் நம்மளை வந்து எடுப்பாங்களா, இல்லை இந்த எக்ஸாம் வச்சு தான் மறுபடியும் போடுவாங்களான்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது என்ன பண்ண போகிறாங்க அரசு அப்படிங்கிறது இன்னும் தெரியல. செலெக்ஷன் ஆனவங்களே இன்னும் அப்பாயின்மெண்ட் வாங்கலை. அதுக்கப்புறம் அடுத்த லிஸ்ட்டு வருன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லோரும் ஓரளவு காத்துட்டு இருந்தாங்க. அது என்ன நடக்குன்றது தெரில. இதில் பெண்களுக்கு வந்து அதிகமாக மறுபடியும் வந்து வாய்ப்புகள் கிடைக்குமா, அவங்க படிக்க நேரம் கிடைக்குமான்றதெல்லாம் அதை சொல்கிறத விட மறுபடியும் கோச்சிங் சென்டர்ஸுடைய ஆதிக்கம் தான் மறுபடியும் செலுத்தும். ஏன்னா அதிகமான கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் அதில் கட்டி படிக்கிறவங்க தான் ஓரளவுக்கு செலெக்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்குது. வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்படின்னும்போது மறுபடியும் ஒரு எக்ஸாம் இதில் கடைநிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அது வந்து அரசு வந்து கொஞ்சம் பார்க்கணும். மறுபடியும் மியூசிக்கல் சேர் மாதிரி ஓடுன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்து கரெக்டாக சேர் கிட்ட இருக்கிறவங்க உட்காந்துருவாங்க. சைடில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, வாய்ப்பு கிடச்சி நழுவிட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் அரசு திரும்ப எல்லாருமே முன்வைக்கிற ஒரே கோரிக்கை பிடிபிஆர்டி இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி இதிலேயே கொஞ்சம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.